ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவா கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் காலை டிஃபனுக்கு என்ன பண்ணியிருக்கோம், மதியம் ரைஸ் என்ன வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி சிம்பிளாக சொல்லிடலான்னு பார்த்தேன். இன்றைக்கி நம்ம காலை டிஃபனுக்கு சப்பாத்தி பண்ணியிருக்கிறேன். 2 சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சாச்சு. சப்பாத்தி நல்லா சாப்பிட்டா அழகாக வந்திருந்தது. இதுக்கு இன்றைக்கி கிரேவி சென்னா மசாலா வச்சுருக்கிறேன். நம்ம சென்னா ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு அதிலேருந்து இன்றைக்கி சென்னா மசாலா வச்சுருக்கிறேன். இது சப்பாத்திக்கு சைடிஷ் சென்னா மசாலா. அதுக்கப்புறம் இன்றைக்கி மதிய ரைஸுக்கு கதம்பச்சோறுன்னு சொல்லுவோம், அல்லது சாம்பார் சாதம். இது கொஞ்சம் உதிராக இருக்குது இன்றைக்கி. அது ஒரு நாளைக்கு ஸ்ட்ரெச்சர் ஒரு மாதிரி கொஞ்சம், அதாவது ரொம்ப இதாக இருக்கும். என்ன சொல்கிறது, சாம்பார் சாதம்னா கொஞ்சம் தளதலான்னு இருக்கும். அது கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வெளியில் கொண்டு போகிறதுக்கு தேவைப்படுது. அதனால் இந்த ஸ்ட்ரெச்சரில் இன்றைக்கி நம்ம வச்சுருக்குறோம். இது மதிய ரைஸுக்குள்ளது. மதியம் சாப்பிட்றதுக்கு இது வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு ஊறுகாய் அல்லது அப்பளம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் இது தான் போடணும், அந்த காய் தான் வைக்கணும், இந்த காய் தான் வைக்கணும் அப்படிங்கிற கம்பல்சரி இல்லை. கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, தக்காளி, சின்ன வெங்காயம் போட்டு இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறேன். இதே ரைஸை கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸு, என்னென்ன நமக்கு அவரைக்காய் எது எது கிடைக்குதோ எல்லாம் போட்டு வைப்போம். அது கூட்டாஞ்சோறு ஃபேஸில் இருக்கும். சாம்பார் சாதம், கதம்ப சாதம், கூட்டாஞ்சோறு 3 பேர் உண்டு. இந்த சாதத்துக்கு என்ன வேணால் சொல்லி நம்ம வச்சுக்கிடலாம். நம்ம வீட்டுக்கு எப்படி பிடிக்கும், குழைவாக வேணும்னா குழைவா, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்லுவோம், செமி இதில் இருக்கும். இப்படி வேணுங்கிறவங்க இப்படி வச்சு சாப்பிடலாம். எந்த வகையில் சாப்பிட்டாலும் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்றதுல அதில் ஒரு டேஸ்ட்டு. இதே இது வெளி இடங்களில் கொண்டு போய் ஒரு மரத்தடியில் ஒரு ஏதோ ஒரு வேலையாக இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறோம். ஒரு 100 நாள் முகாமில் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பேசுகிறதுக்காக இன்றைக்கி கிளம்புறோம். அங்கே வச்சு அந்த வயல்வெளியில் ஒரு பம்பு செட்லேயோ ஒரு இடமோ மரத்தடியிலையோ 2 பேருக்கு ஷேர் பண்ணி இது சாப்பிடும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஊறுகாய் அல்லது அப்பளம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். அப்பளம் நேற்று தான் பொரிச்சிருக்கிறோம். வெளியில் போகிறோம், அநேகமாக வடை வச்சு சாப்பிடுவோன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கி நம்ம சப்பாத்தி சென்னா மசாலா கிரேவி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருக்குறோம். அடுத்து இந்த கதம்ப சாதம் வாங்கியிருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.